அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழுக்குரிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 2013 இருந்து பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் 2017 நடந்த ஒரு தேர்வில் 50 கேள்விகள் பார்த்தோம். ரிமைனிங் 50 கேள்விகள் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. தொகை சொல்லை விரித்தெழுதுக. நானிலம், 4 நிலம். நானிலம் என்பது பாருங்க ஆப்ஷன்ல ஆன்சர் கரெக்ட் தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படிங்கிறது நான் நிலத்தை குறிக்கும். பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்க. உருவகம், இதுல உருவகம் பொருந்தா சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பாதமலர், அடிமலர், மொழியமுது இதெல்லாம் உருவகத்தை குறிக்கும். தேன் தமிழ், இது உருவகத்தை பொருந்தாததாகும். தேன் போன்ற தமிழ், அது உவமையில வரும். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை உள்ளன? இதுல நன்னூலார் என்ன சொல்லியிருக்காரு? ஓரெழுத்து ஒரு மொழி பாத்தீங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் உள்ளனங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பொருத்துக. பெயர் சொல் எது, வினை சொல்லது, இடை சொல்லது, உரி சொல் எது? ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் பி சரியான விடை. பெயர் சொல் வேலன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடைச்சொல் அப்படி வினை சொல் பாத்தீங்கன்னா வந்தான். இடைச்சொல் என்ன? 5ம் 6ம். அடுத்தது உரிச்சொல் மாவீரன். இதுல நம்ம சால, உரு, தவ, நனி அப்படியெல்லாம் வந்தா உரிச்சொல்னு பார்த்திருப்போம். ஆப்ஷன் பி சரியான விடை. ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல் என்ன? இந்தியன் சக்சஷன் ஆக்ட் அப்படின்னா அதற்குரிய சரியான தமிழ் சொல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய வாரிசுரிமை சட்டம்ங்கிறது சரியான விடை. என்னே தமிழின் இனிமை என்பது எந்த வகையான தொடர்? இது நம்ம பார்த்தாவே சொல்லிடுவோம், உணர்ச்சி தொடர் தான் என்னே தமிழின் இனிமை என்பது. திருத்தப்படாத அச்சுப்படி, இதற்கு சரியான ஆங்கில சொல் என்ன? திருத்தப்படாத அச்சுப்படி, இது பழைய புக்ல பார்த்திருப்போம். கிரீன் ப்ரூஃப்ங்கிறது சரியான விடை. முற்றிய லுகர சொல் எது? இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல முற்றிய லுகரம், அதுல கதவுங்கிறது முற்றிய லுகர சொல்லாகும். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இக்குறளில் முதலிரு சீர்களில் வந்துள்ள எதுகை என்ன வகை எதுகை? இதுல பாத்தீங்கன்னா முதல் இரு சீர்களில் வந்துள்ள எதுகை கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அது பாத்தீங்கன்னா இணை எதுகை. இப்போ முனைனா முதல் எழுத்து ஒன்றி வரும், எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது, அதனால இணை எதுகைங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பொருத்துக. முருகன் உழைப்பால் உயர்ந்தான், இது என்ன வேற்றுமை? பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர், இது என்ன வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான விடை. முருகன் உழைப்பால் உயர்ந்தான், ஆளுங்கிறது வருது. இதுல நம்ம ஐயாள் கூ என் அது கண்ணுங்கிறது உங்களுக்கு வேற்றுமை உருபுகள் தெரியும். 2ஆம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை வரை. முதல் மற்றும் 7ஆம் 8ஆம் வேற்றுமைக்கு உருபு கிடையாதுங்கிறது தெரியும். முருகன் உழைப்பால் உயர்ந்தான் 3ஆம் வேற்றுமை. பண்டைய மன்னர்கள் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டனர், ஐயாள் கூ அப்படிங்கிறது 4ஆம் வேற்றுமுறை. அமுதா பாடத்தை எழுதினால், ஐங்கிறது அதனால 2ஆம் வேற்றுமை. அடுத்த ஒன்று கண்ணன் வந்தான், இது எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதற்கு ஒண்ணு அதாவது ஆப்ஷன் ஏ சரியான விடை. குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர், கடவுள் வாழ்த்து பாடியவர் பாத்தீங்கன்னா பெருந்தேவனார் ஆவார். தனிக்குருள் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா, எந்த வெண்பா? தனிச்சொல் இன்றி, தனிக்குறள் தனிச்சொல் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா இன்னிசை வெண்பாங்கிறது சரியான விடை. வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மாலதி திருக்குறள் கற்றால், இது என்ன வினை? இது தன்வினை வாக்கியமாகும். ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது எந்த அணி வகையை சார்ந்தது? ஒரு பொருளோட தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணிங்கிறது சரியான விடை. குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? குறுந்தொகை பாடல்களின் எண்ணிக்கை 401ங்கிறது சரியான விடை. வாழை வாழை, ஒளி வேறுபாடு அறிந்து, வாழைங்கிறது பாத்தீங்கன்னா இளம் பெண்ணை குறிக்கும், வாழைங்கிறது ஒரு மீன் வகையை குறிக்கும். வையை நாடவன் யார்? வையை நாடவன் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல வையை நாடவன் பாண்டியன் ஆவார்.
தவறான விடையை தேர்வு செய்க. இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல சிலப்பதிகாரம் கைலாய மலைங்கிறது தவறானது. கம்பராமாயணம், சிரிங்கி பேரம், தேம்பாவணி, வளன், ஸ்ரீராம்புராணம், மந்தராசலம் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சிலப்பதிகாரம் கைலாய மலைங்கிறது தவறான ஒன்றாகும். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல யாரு? கடுவெளி சித்தர்ங்கிறது. இது நம்ம அடிக்கடி பார்த்த கேள்வி. ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யார்? ஐங்குறு நூலை தொகுப்பித்தவர் யானை கச்சை மாந்தர சேரலரும் முறைதான் ஐங்குறு நூலை தொகுத்தவனாவார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேக்கிலாருங்கிறது சரியான விடையாகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என பாடியவர் திருமந்திரத்தை இயற்றிய திருமூலராவார். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே. இது சமீபத்துல கேட்ட குரூப் 4ல கூட கேட்ட கேள்வி. இது அண்ணா அவர்கள் தான் அந்த கூற்றை கூறியிருப்பார். திருக்குறளுக்கு 10 பேர் பதின்மர் உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளில் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர். அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா பரிமேலழகர் உரைதான் சிறந்த உரையாகும். ஏலாதி எந்த நூல்களில் ஒன்று? ஏலாதி பாத்தீங்கன்னா 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் ஆவார். இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். அதான் நம்ம ஸ்பீடா சொல்லிட்டே போறோம். சைவ சமய குறவருள் 4வரும் அரிமர்த்த பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் யாரு பாத்தீங்கன்னா அழுது அடியடைந்த அன்பரான மாணிக்க வாசகர் ஆவார். மருந்து பொருள்களின் பெயரால் அமைந்த 2 நூல்கள் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல திரிகடுகம் ஏலாதிங்கிறது சரியான விடையாகும். கான்னா காடு, உழுவைனா என்ன, மடங்கள்னா என்ன, எங்குன்னா என்ன? இதுவும் நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். கான்னா காடு, உழுவை புலி, மடங்கள் சிங்கம், அதே மாதிரி என்குனா கரடியை குறிக்கும். பகைவனிடம் அன்பு காட்டு என கூறிய நூல் பைபிள் ஆகும். பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. கடுவெளி சித்தர் அறிவுரைகள். இதுல அவர் சொன்னது பாத்தீங்கன்னா தீயொழுக்கம் செய்யாதேங்கிறது சரியான விடை. பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. இதற்கு பாத்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா இந்த பழமொழி 400 உள்ள வரியாகும். அகநானூறு. இதுல நம்ம தெரியும் களிற்றியானை நிறை, மணிமினை பவளம், நித்தில கோவை. இதுல முதல் 120 பாடல்கள் கொண்டது பாத்தீங்கன்னா களிற்றியானை நிறையாகும். வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலி சபதமாகும். முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்ன சொல்லின் பொருள் என்ன? இதோட அரையனாரின் பொருள் பாத்தீங்கன்னா அரசன் என்பதாகும். இதுல விளம்பி அப்படின்னு நம்ம கேள்வி பார்த்திருப்போம். விளம்பி நாகனார்னா விளம்பிங்கிறது எதை குறிக்கும்? ஊர் பெயரை குறிக்கும்ங்கிறது. சிறு அடுதோள் நல்லாதான் என பாராட்டப்படுவது. சிறு அடுதோள் நல்லாதான் என பாராட்டுவது எந்த நூல்னு பாத்தீங்கன்னா பாயிரமாகும். திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டாருங்கிறது சரியான விடை. அடுத்தது விபுதர்னா என்ன, பணவன்னா என்ன, வேணினா என்ன, அல்குன்னா என்ன? இப்ப நம்ம இதுல அல்குன்னா இரவுன்னு தெரியும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. விபுதர் புலவர். அடுத்தது பணவன்னா அந்தணன், வேணி அப்படின்னா செஞ்சடை. அடுத்தது அல்குனா இரவை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பிரித்து எழுதுக. வாயினீர். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? வாயின் கூட்டல் நீர் என பிரித்து எழுதுவோம். நடுவண் அரசு தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த வருடம் பாத்தீங்கன்னா 2004 ஆகும். நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை பேச்சு கலையை குறிக்கும். என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு. என்னுடைய நாடு அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு தேசிய மலராகும். சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன்கிறது சரியான விடை. அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை ஆகும். திராவிட என்னும் சொல்லை தமிழ் எனும் சொல்லிலிருந்து உருவானது என்று கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈராஸ் பாதிரியார் தான் என்ன பண்ணுவாரு?
திராவிடம்ங்கிற சொல்லே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது என்று கூறியவராவார். நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை நீரிலும் வாழும் பறவை பூனாரையாகும். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் இதெல்லாம் நம்ம மறக்க மாட்டோம். வாணிதாசன் ஆவார். நாடக சாலையொத்த நற்கர சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு கூறியவர் கவிமணி ஆவார். ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830ஆம் ஆண்டு. பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது. இதுல அவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க, தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி, இதுதான் அவர் பாடிய வரியாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு கொஸ்டின்ல 100 கேள்விகள் பார்த்துட்டோம். இதுல வந்து ஒரு ரிமைனிங் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு 50 கேள்விகளா கண்டிப்பா பார்க்கலாம். இது உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.